கொரோனா காலத்தில் இந்தியாவிலேயே தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தி சாதனை படைத்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என அக்கட்சியின் மருத்துவ அணி இணை செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அவர் அளித்த பேட்டியில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் அதிமுக செய்யாததை கடந்த 4 ஆண்டுகளில் செய்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாயை உருவாக்குகிறார் என விமர்சித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் இந்தியா முழுவதும் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது தமிழகம் அதிமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக இருந்தது என்று தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டு பாராட்டியதாக குறிப்பிட்டார். தற்போது 11.19% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளோம் என்று வானத்திற்கும் பூமிக்கும் முதலமைச்சர் குதித்து வருகிறார் என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் கூறியுள்ளார். கடந்த 10 வருடத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சி காலமாக இருக்கட்டும், அவரை தொடர்ந்து அவர் மறைவுக்கு பின் புரட்சி தமிழக எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், அன்றைய தேதி பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் 9.69% இருந்தது. இது இந்த சதவிகிதம் என்பது பல்வேறு கணக்குகளை நிறைய இண்டிசஸ் அதெல்லாம் வச்சு தான் இதை கணக்கிடுறாங்க. ஆனால் நேற்று ஒரு அரசு விழாவில் முதலமைச்சர் பேசும் பொழுது அவர் தற்பொழுது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% வளர்ந்திருப்பதாகவும் அதிமுக ஆட்சி காலத்தை தாண்டி திமுக பெரிய சாதனையை செய்ததாக சொல்லியிருக்கிறார். இதுவே 2022இல் திமுகவுடைய ஆட்சி தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8% தான் இருக்கிறது ஜிடிபி. 2023இல் 6.7%க்கு குறைகிறது. 2025 24இல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 9% வருகிறது. இப்போ 25இல் 9.69 இருந்த அந்த அதிமுகவை தாண்டி நாங்கள் அதிகமாக வளர்ந்து விட்டோம் என்று பொய் சொல்கிறார்.